ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டில் நல்ல ஸ்பைஸியாக எப்படி சூப் ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த பீஃபோட போன்லேயும் அந்த வால்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சூப் வந்து வாரத்துக்கு 2 டைம் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மைக்கு வந்து இந்த சூப் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ இந்த மாட்டோட வாலும் எலும்பு போட்டு எப்படி டேஸ்ட்டாக சூப் செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா பீஃபோட வாலும் எலும்பு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எலும்பு மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எலும்புக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஒரு கடாய் ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப் ரெசிபிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அதுலேயும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம காரம் வந்து குருமிளகில் தான் கொண்டு வரணும். தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், டேபிள் ஸ்பூன் சேர்க்கல. வைக்கும் போது பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க எலும்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பு வந்து இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும், அப்போ தான் சூப் நல்லாயிருக்கும். இந்த எலும்பை வந்து 5லேருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துருக்கேன். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மெயினாக சூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சூப் வந்து நல்லா கொதிக்க அந்த எலும்புக்குள்ளே இருக்க ஜூஸ் வந்து இந்த சூப்பில் வந்து நல்லா இறங்கும். ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கோம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தூவி விட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மல்லி இலை தூவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.